ஜானகி மாமி எடுத்த முடிவு. ஞாயிறு காலை ஆதித்யா பிறந்தான் நல்ல நேரத்தில். அவளே அட்மிட் ஆகி 3வது நாளே குழந்தையுடன் வீட்டுக்கு வந்து விட்டாள். மெஸ்ஸில் உதவியாக இருந்த ஒரு பாட்டி பக்கபலமாக நின்றாள். 11 நாள் புண்ணியாச்சனம் முடிந்து பெயர் சூட்டப்பட்டதும் ஜானகி மெஸ்ஸை திறந்து விட்டாள். சமையலை ஆரம்பித்து விட்டாள். பச்சை உடம்புடி, அடுப்படி பக்கம் போகக்கூடாது. வழி இல்லை பாட்டி, நான் மெஸ்ஸை மூடி இருந்தோம், இப்போ திறந்ததும் வாடிக்கையாளர் வரானா, அவள் என் சமையல் மேலே வச்ச நம்பிக்கை போகலை. நம்பி வரவளை நான் பட்னி போட மாட்டேன். உழைத்தால் உடம்புக்கு தெம்புதான் பாட்டி. மெஸ் விறுவிறுப்பாக ஆரம்பித்து விட்டது. குழந்தையை குளிப்பாட்டி தாய்ப்பால் தந்து தூளியில் போட்டுவிட்டு மெஸ்ஸை கவனித்தாள். எந்த ஒரு பெண்ணுக்கும் இந்த நிலை வரக்கூடாது. ஆனால் தன்னம்பிக்கையின் தைரியத்தின் சிகரம் என்றால் அது ஜானகிதான். அவளது உழைப்பில், அக்கறையில், தைரியத்தில் மெஸ்ஸும் வளர்ந்தது. ஆதித்யாவும் வளர்ந்தான். எதிர்ப்புகள் தவிடுபொடியானது. ஒரு கட்டத்தில் உழைப்பு ஜெயிக்க தொடங்கிவிட்டது. மாமி பிரபலமாகி ஆதித்யாவும் இன்ஜினியரிங் படிப்பை முடிக்கும் தருவாயில் இருந்தான். கேம்பஸில் அவனுக்கு பெரிய வேலையே கிடைத்துவிட்டது. மாமி உற்சாகத்தில் மிதந்தாள். எடுத்த எடுப்பில் 50,000 சம்பளம், அதுவும் பெரிய நிறுவன ஒன்றில். அம்மா, இனியும் நீ கஷ்டப்படணுமா? நான் சம்பாதிக்க தொடங்கிவிட்டேன் இல்லையா கண்ணா? உன்னை விட இந்த மிஸ் அதிக சம்பாதிக்கிறது. தவிர வாடகை பொருட்கள் வரக்கூடிய வருமானம் மாதம் குறைஞ்சபட்சம் 2 லட்சம் ரூபாய் வருமானம் விட முடியுமா? இதெல்லாம் உன் பாட்டியும் அப்பாவும் தந்த ஆசைகள். எனக்கு உடம்புல தெம்பு இருக்குது, தைரியம் இருக்குது. அப்புறம் என்னடா பிரச்சனை? சரிம்மா, உனக்கு வெளிநாடுக்கு போகிற வாய்ப்புகள் வருமா? நிறையா வருமா? ஏன், சும்மா கேட்டேன். அப்படி வரும்போது நான் உன்னையும் என்னோட கூட்டிகிட்டு போயிடுவேன். நான் வரமாட்டேன். ஏம்மா, மிஸ்ஸை விட்டுட்டு எப்பட்றா வருவேன்? என்னை நம்பி கிட்டத்தட்ட 100 பேர் இருக்காங்க. ஏம்மா, என்னை விட உனக்கு இந்த மிஸ் தான் உசத்தியா? அப்படி பேசாதப்பா. உன்னை வளர்த்து உனக்கு பெரிய படிப்பையும் உத்தியோகத்தையும் தந்தது இந்த மிஸ் தாண்டா. இது இல்லைனா நீ ஆளாக இருக்க முடியுமா? இல்லைம்மா, உன்னோட உழைப்பு இருந்தாலும் கலை இது தானே. ஆட தெரிந்தாலும் மேடை இல்லைனா சோபிக்காது ஆதி. இது தெய்வம். நீ வெளிநாட்டுக்கு போ, நிறைய சம்பாரி, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், குடும்பம் நடத்து. அம்மாவை மட்டும் இந்த மெஸ்லேருந்து பெயர்த்து எடுக்காத. என் உயிரே போயிடும். அப்படி சொல்லாதம்மா. சரி விடு, ஆன்லைனில் ஆர்டர் பிடிக்கலாண்டா ஆதி. அதுக்கு உதவி வேணும். எதுக்குமா? இன்டர்நெட், இங்கிலீஷ் டெக்னாலஜின்னு எல்லாமே உனக்கு அத்துப்படி. உன் நாலேஜ் எனக்கு இல்லை. நீ படித்தவன்டா. நெட்டில் ஆர்டர் பிடிச்சா நம்ம மிஸ் சோசியல் மீடியாவில் பாப்புலர் ஆகும்டா. சரி, பிளான் பண்ணு, பட்ஜெட் போடு, யோசிக்கலாம். மாமி மலர்ந்து சிரித்தாள். மறுநாள் காலை ஆதி ஆஃபீஸ்க்கு புறப்பட அவனை அனுப்பும் நேரம் ஒரு கார் வாசலில் வந்து நின்றது. டிரைவர் இறங்கி வந்தார். உள்ள உட்கார இடம் இருக்கா? 2 பேருக்கு. தாராளமாக கூட்டிகிட்டு வாங்க. இந்த மெஸ் ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்டோம், அதான் இங்கே சாப்பிட வந்தோம். பாரம்பரிய தென்னிந்திய உணவுகள் ரொம்ப ருசியாமே, கூட்டிகிட்டு வாங்க. அந்த பெண்மணிகள் இருவர் இறங்கி வந்தார்கள். பாப் செய்து தலை முழுக்க நரையாகி சவுகார் ஜானகி ரேஞ்சில் குண்டாக ஒரு பெண்ணும், கூடவே ஒல்லியா ப்ரௌன் முடியுடன் ஒருத்தி வர, வாங்க. உதவியாளர் அழைத்தாள். எங்கே வாஷ் பண்ணணும்? அழைத்து கொண்டு போனாள். பிறகு உட்கார வைத்தாள். ரொம்ப ஹோம்லியாக இருக்குது. மெனு கார்டை ஒரு பெண் தர அந்த பெண்கள் தேர்ந்தெடுத்து ஆர்டர் செய்தார்கள். ஜானகி மாமி வெளியே வராமல் உள்ளே உணவை தயார் செய்ய உதவியாளர் வந்து சொல்ல ஆவி பறக்கும் பாரம்பரிய உணவுகள் தயாரானது. கேரள பலாப்பழ இலையடை, நவதானிய தோசை, ரவா இட்லி என ஆர்டர் வந்தது. பரிமாறப்பட்டது. அந்த பெண்களே இருவரும் சட்னிகளே சாம்பாரை குடித்தார்கள். அபாரம். இத்தனை ருசியா சாப்பிட்டு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு. வயிறு முட்டை சாப்பிட்டு கை கழுவினார்கள். டிகிரி காஃபியை சுட்டு சுட்டாக குடித்தார்கள். இதுக்கெல்லாம் காரணமான அந்த மாமியை நாங்கள் பார்க்கணுமே. உள்ளே வந்து உதவியாளர் சொல்ல, மாமி வெளியே வந்தால் வணக்கம். வந்த பெண்மணிகள் இருவரும் நிமிர, கண்கள் சுருங்கியது, புருவம் ஏற, நெற்றியில் கோடுகள் உதிக்க
உற்று பார்த்து, நீங்கள் ஜானகி தானே? மாமிக்கும் புரிந்து விட்டது. அந்த பெண்கள் அருகில் வேகமாக வந்து மாமியை தொட்டு பார்த்து, நிஜமா ஜானகி தான், நீதான் மாமியா? நீ பண்ணி கொடுத்த மிளகு குழம்பும் கருணக்கிழங்கு மசியலும் 20 வருஷம் கடந்தும் நாக்கில் நிற்கிது, உன்னை மறக்க முடியுமா? பேசிக்கொண்டே போக ஜானகிக்கு வியர்த்தது. என்ன பார்க்குற, எங்களை மறந்துட்டியா? சான்ஸே இல்லையே. பரஸ்பரம் நாம் மறக்கவே முடியாதே. அணு கூட இப்போ மும்பைக்கு வந்தாச்சு. நாளைக்கு நான் மும்பை போகிறேன், அணுவை பார்க்க போகிறேன். சென்னைக்கு அணு வந்தாளா? பேசிக்கொண்டே கடை முழுக்க அந்த பெண்கள் கண்களை ஓடவிட வண்டி சாவியை மறந்து ஆதி உள்ளே வந்து, அம்மா வண்டி சாவி கொடு. இது ஓ மகனா? அவளை விட பெரியவனா? யாரும்மா இவங்க? நீ புறப்படு ஆதி, சாயங்காலம் பேசிக்கலாம். நீங்கள் 2 பேரும் உள்ளே வரீங்களா? ஜானகி அவர்களை ஈரத்தாழ இழுத்து கொண்டு உள்ளே வந்து கதவை சாத்தினாள். கடற்கரையில் கூட்டமில்லை. லேசான மலை தூறல் இருந்தது. ஒரு படகு மறைவில் ஒதுக்குப்புறமாக உட்கார்ந்து இருந்தான் ஆதி. அவனை உரசியபடி அந்த அழகான பெண். பெரிய கண்கள், நல்ல நிறம், அடர்த்தியான கூந்தல், கண்களில் உறைந்து நிற்கும் சிரிப்பு. ஆதி அவள் கண்ணத்தை வெடுக்கணக்கில. ஏய், கொன்னுடுவேன். இது என்ன பப்ளிக் பிளேஸில் விளையாட்டு? யாரும் பார்க்கல, அதுக்கு வர வர உன் கைகள் வரம்பு மீறுது. ஹே, கோவப்படாத அஞ்சலி. நீ கோவப்பட்டா கூட அழகாக தான் இருக்க. நாளைக்கு நான் மும்பை போகிறேன். எதுக்கு? இது என்ன கேள்வி? எங்கள் அப்பா அம்மா இருக்கிற இடம் அதுதானே? ஹலோ, நான் இங்கே ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறேன். பெற்றவர்கள் மும்பையில். புரியுதா? சரிதான் ஆதி, நானும் மும்பைக்கு வரேன். எதுக்கு? உன்னை பெண் கேட்க. இடியட். என் படிப்பு இதுதான் முதல் வருஷம். இன்னும் 3 வருஷம் படிப்பு முடிஞ்சு வேலை கிடைச்சு அப்புறம்தான் கல்யாணம். அதுவும் உன்னை ரிஜெக்ட் பண்ணாமல் இருந்தா. என்னை விட அழகா அம்சமா ஒருத்தவனுக்கு கிடைப்பானாடி. சூப்பராக கிடைப்பான். ஏ அஞ்சலி, விளையாடாத. இதை என்னால் தாங்கிக்கவே முடியாது. எனக்கு நீ வேணும். எனக்கு நீ கிடைக்கலனா ஐ வில் கமிட் சூசைட். வாய மூடு. கோலையா நீ? ஒரு ஆம்பளை இப்படி பேசலாமா? அப்போ சாரி கேளு. டே ஆதி, ஆனால் இப்போ தான் ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் வந்திருக்கிறேன். பெற்றவங்க நான் லவ் பண்ணுறது தெரிஞ்சா கொன்னுடுவாங்க. நேரம் கனியட்டும், பேசலாம். அவள் கல்லூரிக்கு வந்த புதிதில் இன்டர் காலேஜ் இசை போட்டி ஒன்றில் இறுதி சுற்றில் இருவரும் மோதிக்கொள்ள ஆதி முதல் பரிசு பெற்றுவிட்டான். முதலில் ஆத்திரப்பட்டாலும் அவனது இசைக்கு மயங்கி அவனை நேரில் பாராட்டினாள். அதனால் அடிக்கடி சந்திப்பு உருவாகி அதுவே காதலாகிவிட்டது. குறுகின காலம்தான். 1 வருடம் கூட முடியவில்லை. 2 பேரும் சிறு பிள்ளைகள் போல் அடித்து கொள்வார்கள். ஆனால் காதல் உச்சத்தில் இருக்கும். அவள் ஹாஸ்டலில் இருப்பதால் தினசரி சந்திக்க முடியாது. கண்டிப்பான கல்லூரி வார கடைசியில் சுதந்திரமாக விடுவார்கள். இவள் தப்பித்து வந்து ஆதியுடன் பொழுதை போக்குவாள். சில தோழிகளுக்கு கூட தெரியும். சரிடா, நேரமாச்சு, நான் நாளைக்கு ஃப்ளைட்டில் மும்பைக்கு போகிறேன். 1 வாரம் லீவு. நான் வேலை நிமித்தமாக அங்கே வரேன். உன் அட்ரஸை கொடு. ஓ நோ, பெரியவங்களுக்கு தெரிய வேண்டாம். சரி, அதை பார்த்துக்கிறேன், சந்திக்கலாம். விலாசம் வாங்கி கொண்டான். ஃபோன் நம்பர் ஏற்கனவே இருந்தது. விலகினார்கள். வீட்டுக்கு ஆதி திரும்ப மணி 8:30. மெஸ் மூடப்பட்டிருந்தது. இந்த நேரம் கூட்டம் அள்ளும். 9:30 வரை நீடிக்கிறது. இரவு உணவுக்கான ஆட்கள் குவிந்திருப்பார்கள். என்னாச்சு? உள்ளே வந்தான். விளக்கை போட்டான். ஜானகி மாமி படுத்திருந்தாள். அம்மா என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? முடியலடா ஆதி. தொட்டு பார்த்தான். ஜுரம் கூட இல்லையே. ஏன் உன் முகம் வீங்கி இருக்கு? தும்மல்டா. சரி வா, டாக்டர்கிட்ட போகலாம். இல்லைப்பா, சித்தரத்தை கடுக்காய் வசம்பெல்லாம் சேர்த்து ஒரு கஷாயம் போட்டு குடித்தேன். தூதுவளை இருக்குது, போதுமே. உன் நாட்டு மருந்து புராணம். சரி வா, தோசை வாத்து தரேன், பசிக்கும். முடியலைன்னா விடுமா, ஹோட்டலில் வாங்கிட்டு வரேன். நான் ஹோட்டல் இன்னொரு ஹோட்டலில் வாங்கினா கேவலம். முகம் அலம்பிட்டு வா. அவன் முகம் கழுவி வர ஆவி பறக்கு செட் தோசை குருமாவோட தயாராக. உன் கைமணத்தை மிஞ்ச யாரும் இல்லை.
சாப்பிடத் தொடங்கினான். சரி, காலையில் வந்த அந்த சவுகார் ஜானகி யாருமா? மாமி முகம் பழக்கென மாறியதை கவனித்தான். படிச்சவ போல இருக்கு. வெளியிலேருந்து வந்தவளா? அவ கேட்ட கேள்விக்கு என்னம்மா அர்த்தம்? என்ன கேள்வி? இவன் உன் மகனா? அவளை விட பெரியவளா? ஜானகி முகம் இன்னும் கூடுதலாக இருண்டது. அவன் சாப்பிட்டு கொண்டே, அவளை விட பெரியவனா? அவளை விடவா? வேற யாரோ ஒரு பொண்ணு, உனக்கு நல்லா தெரிஞ்ச பொண்ணு. வந்தவளும் உன் கூட ரொம்ப காலம் பழகின மாதிரி உரிமையில் பேசி, யாரும்மா அது? ரொம்ப வருஷம் முன்னால் நம்ம மெஸ்ஸில் சாப்பிட்டவ இப்போ வந்திருக்கா. அவளை விட பெரியவனா? யார் அந்த அவள்? விடையாதே. அவ கேட்டதை நானே கவனிக்கல. சாப்பிட்டு முடித்தான். அம்மா, ஆஃபீஸ் வேலையா? நாளைக்கு நான் மும்பை போகிறேன். மும்பையா? ஏன், போகக்கூடாத இடமா என்ன? இல்லைடா, மும்பையில் மழை குற்றதா சொன்னா. அதுக்காக ஆஃபீஸில் போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இல்லைடா. எப்போ வருவ? 4-5 நாள் ஆகும். நீ இல்லாமல் 4-5 நாள் இருக்கணுமே. ஒன்று செய், மெஸ்ஸை தற்காலிகமாக மூடிட்டு நீயே என் கூட வா. வாடிக்கையாளர்கள் வாடி போயிடுவா கூடாது. சரிப்பா, இந்த மிஸ் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம காப்பாத்துறது. இதை மூடினா எத்தனை பேர் வயிறு வாடும்? பாவம் இல்லையா? அதே, நான் உங்கள் அப்பாவை இழந்து வாழ்க்கையில் சந்தித்த போராட்டங்கள் கொஞ்சம் இல்லை. உன் பாட்டி எனக்காக தந்த 5 லட்சம் பணமும் சமையல் கலையும் என் மன தைரியமும் உங்கள் அப்பா துணையும் தான் நம்ம இந்த உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு தெரியுமா? எல்லா கதையும் நீ சொல்லியிருக்கிறியே. ஆமாடா ராஜா. அம்மா, பாவம், நீ சோர்ந்து போகாமல் துவண்டு போகாமல் எப்படிமா தாங்கின எல்லாத்தையும்? காரணம், நீ வாழ்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லி என் கர்ப்பத்தில் நீ வந்துட்ட. அதாண்டா. ஒரு நாள் கூட நீ மெஸ்ஸுக்கு லீவ் விட்டது இல்லையா? அவள் யோசித்தாள். நான் பிறந்த 13வது நாள் நீ மெஸ் திறந்ததா சொல்லுவியே. எப்படிம்மா? விடுப்பா, அதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு. நீ போய் படு. 4-5 நாளில் வந்துடு. அவன் போய் படுத்து விட்டான். தன் அறையில் போய் படுத்த மாமி மெதுவாக டயலை சுழட்ட எதிர்முனை உயிர்த்தது. அனு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நன்னா இருக்கேன் ஜானகி, உன் புண்ணியத்தில். சேச்சா, கடவுள் நம்ம அம்மா 2 பேரும் தான் நம்மை வாழ வைக்கிறா. சரி, மும்பையில் நீ எங்கே இருக்க? வரப்போறியா? வாடி, நம்ம சந்திச்சு வருஷ கணக்காச்சு. எங்களை எல்லாம் நீ பார்க்க வேண்டாமா? இல்லை, மெஸ்ஸை விட்டுட்டு நான் வர முடியாது. எதுக்கு பேசுகிறேன்னா, என் புள்ள ஆதி நாளைக்கு மும்பைக்கு வரான். சந்தோஷம். நேராக நம்ம ஆற்றுக்கு வந்துட சொல்லு. ரங்காவை ஏர்போர்ட்டுக்கு அனுப்பட்டுமா? கெட்டது காரியம். என்ன உளர்ற? என்னை பற்றி ஆதிக்கு நீ எதுவுமே சொல்லலையா? உனக்கு ஒரு சித்தி அணு இருக்கா. நீ பிறக்கும்போது அவள் வெளிநாட்டில் இருந்தா. உன் அப்பா பாட்டி சாவு கூட அந்த பாவி வரல அப்படின்னு சொல்லலையா? நான் தெருவில் நின்னப்ப அந்த சித்தி திரும்பி பார்க்கல, ஃபோன் கூட பண்ணலை. ஆனால் என் மேலே உயிரே வச்சவ உதறிட்டான்னு சொல்லலையா? கேட்டு கேட்டு அணு அழுதாள். என்னடி அணு, ஏன் இப்படி பேசுகிற? அந்த காயங்கள் ஆறலடி ஜானகி எனக்கு. அதுக்கு தான் காரணம் இருக்கே. உன் மேலே தப்பு இல்லையே. இல்லைதான், சொத்துக்களை 3 பங்கா போட்டு பாவிக 2 பேரும் ஒன்று விரட்டிட்டா. புருஷனையே இழந்து கர்ப்பிணியாக நீ தெருவில் நின்னியே ஜானகி. நான் உயிரோடு இருந்தும் பிணமாக இருந்தேனே. ஐயோ, நிறுத்த மாட்டியா? ஜானகி, நான் உனக்கு செஞ்சதெல்லாம் துரோகம். ஆனால் நீ எனக்கு செஞ்சதெல்லாம் நன்மை. நீ மட்டும் இல்லைனா இந்த அணுவே இல்லடி. இதுக்கு மேலே நீ புலம்பி அழுகாத. நான் கட் பண்ணிடுவேன். சரி சரி, குழந்தை எப்போ வரான்? நாளைக்கு 5 நாள் இருப்பான். அவனை பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குது. வேண்டாம் விபரீதம். இதில் என்னடி ஜானகி விபரீதம்? எதுவும் வெளியில் தெரியாது. விற்று அணு, ரிஸ்க் எடுக்க வேணாம். சரி, அவன் ஃபோட்டோவை மொபைலில் அனுப்பு, நான் பார்க்குறேன். ரங்காவுக்கும் காட்டுறேன். அதை வச்சு சந்தோஷப்படுறோம். நம்ம 3 பேரும் தவிர அந்த ரகசியம் யாருக்கும் தெரியாதடி. நீ ஏன் பயப்படுற? இல்லை அணு, உணர்வுகள் ரொம்ப மோசமானது. உண்மைகளை கொண்டு வந்துடும். ரத்தம் பேசுதடி. நீ பிடிவாதக்காரி. அதனால் ஜெயிக்க முடிந்தது. இப்போ வரைக்கும் நான் சத்தியத்தை மீறலை. சில உண்மைகளை வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் வாழ்நாள் முழுக்க வராது. நாம் எப்போ சந்திக்க போகிறோம் ஜானகி? சாகிறதுக்கு முன்னால் நிச்சயமாக ஒரே ஒரு நாள் நானே உன்னை தேடி வருவேன். அந்த நேரம் என் மகன், உன் மக யாரும் இருக்கக்கூடாது. நீ, நான், ரங்கா 3 பேரும் மட்டும்தான் இருக்கணும். ஆதி அங்கே இல்லாத நாட்களை இப்போ நானும் ரங்காவும் சென்னைக்கு வரவா? குழந்தைய தனியாக விட்டுட்டா? குரலில் பதட்ட ஏற அணு சிரித்தாள். என்னடி சிரிப்பு? ஃபோனில் வேண்டாம்.
நேரில் சந்திக்கும் போது சொல்கிறேன். குட் நைட். இணைப்பை துண்டித்தாள் ஜானகி மாமி. அழுகை பீறிட்டது. தாள முடியாமல் தேம்பி தேம்பி அழுதாள். காலை சவுகா ஜானகி வந்த முதலே இந்த வழி தொடங்கிவிட்டது. அவளை ஒரு வழியாக அனுப்பினாள் போதும் என்ற பதட்டம் உடம்பு முழுக்க ஓடியது. இது உன் மகனா, அவளை விட பெரியவனா? அந்த கேள்வி மின்சாரமாக உள்ளே பாய்ந்தது. விதிவசமாக அதே கேள்வியை ஆதி கேட்டு தொலைக்க அந்த நாள் முழுக்க இரத்த ஓட்ட எகிரி ஒரு கட்டத்தில் மிஸ்ஸை கவனிக்க முடியாமல் போக மாலை மூடிவிட்டாள். இப்போது கூட படபடப்பு அடங்கவில்லை. அணுவிடம் பழைய கதைகளை பேசிய பிறகுதான் ஓரளவுக்கு மனசு சாந்தப்பட்டது. ஆனாலும் உள்ளே பலதரப்பட்ட உணர்வுகள் கரை புரண்டு ஓடியது. ஒரு தாயின் தவிப்பு படைத்த தெய்வத்துக்கு மட்டும்தான் தெரியும். அங்கே மும்பையில் வசதியான ஒரு ஃப்ளாட்டில் அணுவும் ரங்காவும். என்னங்க, இந்த ஃபோட்டோவை பாருங்க. அணு செல்ஃபோனில் காட்ட, யார் அது? அழகா இருக்கானே பையன், பார்த்த முகம் மாதிரி இருக்கு. நம்ம ஜானகியோட பையன் ஆதி. அப்படியே அவ முகஜாட. நல்லா படித்து பெரிய பதவியில் இருக்கான். நாளைக்கு வேலையா மும்பைக்கு வரானாம். நான் போய் கூட்டிகிட்டு வரட்டுமா? என்ன பேசுகிறீங்க? அவள் ஆதியை இங்கே அனுப்புவாளா? ஏன் அனுப்புனா என்ன? அந்த பையன் இங்கே வந்த காரணமா என்ன தெரிய போகுது? அதான் நானும் கேட்டேன். அவள் விரும்பலை, எதுக்கோ பயப்படுறா. பாவம் ஜானகி. அவன் மட்டும் இல்லைனா என் நிலைமை என்ன அனு? கண் கலங்க. இதுதான் இந்த உன்னுடைய குணத்துக்காக தான் அவள் கலங்குறா. உண்மையில அழ வேண்டியவ அவ தான். ஷோ, பேசாதீங்க. நம்ம பொண்ணு உள்ளே இருக்கா. அப்பா, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வர போகிறேன். பையனா பொண்ணா? ரங்கா கேட்க பையன்தான். கொன்னுடுவேன். இது என்ன பழக்கம்? எதுக்குமா? நான் சென்னையில் படித்தாலும் மும்பை கலாச்சாரத்தில் வளர்ந்தவ. என் சிநேகிதன் ரொம்ப டீசன்ட். பார்த்தா உங்களுக்கே புரியும். சொல்லிவிட்டு உள்ளே போக, இதை பாருங்க ரங்கா, இதெல்லாம் ஓவர். நீங்கள் அவளுக்கு நிறைய செல்லம் கொடுக்குறீங்க. அனு, காலம் மாறியாச்சு. நீங்கள் கட்டி போட்ட நினச்சா அறுத்துக்கிட்டு ஓடும். விட்டு தான் பிடிக்கணும். கவலைப்படாத. அஞ்சலியோட கடிவாளம் என் கையில் இருக்குது. நம்ம மக தெளிவானவள். எந்த தப்பும் செய்ய மாட்டா. எனக்கு அந்த நம்பிக்கை உண்டு. தேங்க்யூ டாடி. இன்னும் நீ போகலையாடி? போக மாட்டேன். நாளைக்கு அவன் வந்த பிறகு இன்னொரு தகவல் நான் சொல்லுவேன். என்னம்மா? டாடி, நான் உங்கள் பொண்ணு. எதையும் ஒளிச்சு வைக்க மாட்டேன். நேரடி பேச்சு தான். சரியா? சரிம்மா, நான் உன்னை நம்புகிறேன். மறுநாள் ஆதியை சந்தித்து அவனை வீட்டுக்கு அழைக்க, என்னடி இது? என்னன்னு சொல்ல போகிற? முதல்ல நண்பனை அறிமுகப்படுத்துவேன். அப்புறமா காதலன்னு விஷயத்துக்கு வருவேன். என்ன அடிச்சே கொள்வார் உங்கள் அப்பா. எதுக்கு? எங்கள் டேடி அந்த மாதிரி ஆளே இல்லை. மனசில் உள்ளதை மறக்காமல் சொல்கிற உங்களை தான் அவருக்கு பிடிக்கும். நீ என்ன சொன்ன? உன்னை தவிர யாருக்கும் தன் மனசில் இடம் இல்லைன்னு சொன்னேனே. இப்போவும் அது நிஜம்தானே? நிச்சயமா. அப்போ என் கூட வா, மீதியை நான் பார்த்துக்கிறேன். சரி விடு. அவனை அழைத்து கொண்டு காரில் ஏறிவிட்டாள். பிரமாதமான லேட்டஸ்ட் மாடல் கார். அவளே ஓட்டினாள். மும்பையின் சாலைகளில் உக்கிரமான போக்குவரத்தில் வெகு சரளமாக காரை ஓட்டினாள் அஞ்சலி. ஆச்சரியப்பட்டான் ஆதி. இது எங்கள் அப்பா எனக்கு வாங்கி தந்த கார். கிட்டத்தட்ட 16 லட்சம். அம்மா கோவப்பட்டாங்க. அப்பா பொருட்படுத்தலை. நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவார். வெளிநாட்டில் 15 வருஷம் சம்பாரிச்சார். மும்பையில் வீடு வாங்குறது சுலபமா? நீ என்ன கேட்டா வாங்கி தருவாரா? நிச்சயமா. கேட்க தானே போகிறேன். அதற்காக தான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். ஆதி ஆச்சரியப்பட்டான். இந்த தைரியமும் துணிச்சலும், நினைச்சதை அடைய முடியும் என்கிற திடமும் உள்ள 2வது பெண் நீ. முதல் பெண் யாரோ? எங்கள் அம்மா. அப்படியா? அத்தனை புத்திசாலியா? அவங்க மட்டும் படிச்சிருந்தா இந்த நாட்டையே ஆண்டிருப்பாங்க. என் ரோல் மாடல் எங்கள் அம்மா தான். என்னோட முதல் ஹீரோயின். சூப்பர். உங்கள் வீட்டில் பெரியவங்க கிட்ட பேசின பிறகு எங்கள் அம்மா சம்மதமும் வேணும். அது இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு நீ வரவே முடியாது. சம்மதம் வாங்குவது ஏன் பொறுப்பு. எப்பேற்பட்டவங்களையும் ஜெயிக்க என்னால் முடியும். என்னை பார்த்ததும் கட்டி பிடிச்சி முத்தம் தருவாங்க உங்கள் அம்மா. தென்ன நம்பிக்கையா? பாரேன். அஞ்சலி நம்பிக்கை பலிக்கும். இருவரும் அவளது வீட்டுக்கு வர அவன் உள்ளே நுழைந்தான். உட்காரு, 2 பேரையும் கூட்டிகிட்டு வரேன். உள்ளே போய் அஞ்சலி அழைக்க ரங்காவும் அணுவும் வெளியில் வர ஆதி எழுந்து நின்று கை கொப்பினான். 2 பேரும் ஆடி போனார்கள். ஜானகி மகனா? இவனா அஞ்சலிக்கு தோழன்? மூச்சே நின்று விட்டது. இது தற்செயலா இல்லை கடவுள் கொண்டு வந்து சேர்க்கிறாரா?
இது வரமா இல்லை சாபமா? இருவரும் சுயநினைவுக்கு வர வெகு நேரம் பிடித்தது. ஜானகி மகன் என்றதும் பாசம் பீரிட போட்டி போட்டுக்கொண்டு உபசரிக்க அஞ்சலியை திக்குமுக்காடி போனாள். பாத்தியா எனக்குள்ள மரியாதைய? அவனும் சாப்பிட்டான். தனக்கு அப்பா இல்லை அம்மா மட்டுமே என்றான். மாமி மிஸ் விவரங்களை சொன்னான். அவர்கள் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை. அவனை வழி அனுப்பிவிட்டு அஞ்சலி வந்தாள். அப்பா இப்போ சொல்கிறேன், ஐ லவ் ஆதி. என்னடி உலக? அனு பாய. ஆமாம், எனக்கு ஆதியை ரொம்ப பிடிச்சிருக்கு. என் படிப்பு முடிஞ்சதும் அவனை தான் நான் கல்யாணம் செஞ்சுக்க போகிறேன். அவனும் என்னை டீப்பாக லவ் பண்ணுறான். அவனை மாதிரி தகுதி கேரக்டரும் உள்ள ஒருத்தனை நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்போவே தாம்பூலம் மாற்றிக்கலாம். அனு அருகில் நெருங்கினாள். மகளை ஓங்கி அறைந்தாள். இதுக்குமா அடிக்கிற? இது மட்டும் நடக்கவே நடக்காது. ஏன், என்ன தப்பு? நடக்கக்கூடாது. ஆதியை நீ கல்யாணம் செஞ்சுக்க நாங்கள் 2 பேரும் அனுமதிக்க மாட்டோம். என்ன காரணம்? அப்பா பேசலை, நீ மட்டும் பேசுகிற. அப்பா பதில் சொல்லட்டும். நான் தேர்ந்தெடுத்தது ஒரு நல்லவனை, தகுதியானவனை. ஏன் இத்தனை கோபமா? என் விருப்பத்தை நீங்கள் நிராகரிக்கணும். சொல்லுங்க, கூச்சலிட்டாள். அணு கொந்தளிப்பில் இருந்தால் அவள் பேசுவதற்கு முன்பு ரங்கா குறுக்கிட்டார். அனு இப்போ எதுவும் பேச வேண்டாம், விட்டுடு. அஞ்சலி, எல்லாரும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கும். 18 வயசு பொண்ணு திடீர்னு ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து என் காதல்னு சொன்னால் எந்த அப்பா அம்மாவும் கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டாங்க, கொதிப்பாங்க. பெற்றவங்க மனநிலை அது. உனக்கு புரியாது, விட்டுடு. இதை ஆற போட்டு பேசலாம். நீ போய் ரெஸ்ட் எடு. இரவு அஞ்சலி சாப்பிடவில்லை. அணுவை தனியாக அழைத்து வந்தார் ரங்கா. என்ன நீங்கள், இது நடக்குமா? ஏன் கடவுள் நம்மளை இப்படி சோதிக்கிறது? எதுக்கு இந்த விபரீத விளையாட்டு? இதை எப்படி சரி பண்ணுறது? ஜானகி தவிச்சது காரணம் இப்போ எனக்கு புரியுது. அனு, பதட்டப்படாத. இப்போவே ஜானகி ஃபோன் போடு. எதுக்கு? மார்னிங் ஃப்ளைட் அவளுக்கு நான் புக் பண்ணி தரேன். அவள் இங்கே வரணும். ஆமாங்க, அவகிட்ட பேச நிறைய நேரம் வந்தாச்சு. உடனே போடு. அனு டயல் செய்ய ஜானகி எடுக்க அனு பதட்டமாக முழு விவரத்தை சொல்ல ஜானகிக்கு மலைக்கமே வந்து விட்டது. ஜானகி, ஃப்ளைட் புக் பண்ணுறேன். நான் ஏர்போர்ட்டுக்கு வரேன், நீ வந்துடு. சரி ரங்கா, நான் வரேன். ஆனால் அவசரப்பட்டு அனு எதையும் வளரக்கூடாது. மாட்டா. உன் அனுமதி இல்லாமல் எதையும் பேச மாட்டா. சத்தியத்தை, உனக்கு செஞ்ச சத்தியத்தை நாங்கள் மீறவும் மாட்டோம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இணைப்பு துண்டானது. உடனே விமானம் பதிவு செய்யப்பட்டு தகவல் ஜானகிக்கு போனது. அனு அப்படியே வந்து உட்கார்ந்தாள். 19 வருடத்துக்கு முந்தைய அந்த அவசர அதிரடியான நிகழ்வுகள் உள்ளே ஓடத் தொடங்கியது. அணுவின் உடல் சிலித்தது. கணவன் இருந்து அம்மாவின் மறைவுக்கு பிறகு ஜானகி மிஸ் தொடங்கி ஆதியும் பிறந்து 3 வருடங்கள் ஆகிவிட்ட நிலையில் ஒரு நாள் காலை கதவு தட்டப்பட்டு திறந்தாள் ஜானகி. தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அவளால் அணுவும் ரங்காவும் நின்றார்கள். முதலில் விசாரிப்பு, அழுகை, கோபம் என பலதரப்பட்ட உணர்ச்சிகள் கொந்தளித்தது. முதல்ல சாப்பிடுங்க 2 பேரும், அப்புறமா பேசலாம். முடியல ஜானகி, உனக்கு துரோகம் செஞ்சு எல்லோரும் சேர்ந்து உன்னை தெருவில் நிறுத்திட்டோம். அப்படி நான் நினைக்கல. இது எதிர்பார்த்தவள் நான். கலங்கலை. அவங்க 2 பேரும் சுயநலக்காரங்க. ஆனால் நானும் அந்த வரிசையில் சேர்ந்துட்டேன். அழுதாள் அனு. 3 வயது ஆதியை முத்தமிட்டு கொஞ்சினாள். சரி, உன் குழந்தைங்க இவனை விட பெருசாக இருக்குமே. 6 மாதம் வித்தியாசமா? ஆனால் பேச முடியாமல் கதற ரங்கா சொல்ல தொடங்கினா. உண்டான முதலே ரொம்ப பலவீனமாக இருந்தா. பெட் ரெஸ்ட்டில் இருந்தா அனு. அந்த நேரம் உன் கணவர் சுந்தர் இறந்த செய்தி காதுக்கு வர ரொம்ப அதிர்ந்து பிபி எக்கச்சக்கமாக ஏறி குலைந்து குழந்தையே கலைஞ்சு போச்சு. இதய துடிப்பு நேராகி எல்லாம் வளரக்கூடிய 6வது மாதத்தில் ஒரு குழந்தை கலைஞ்சா நிலைமை எப்படி ஜானகி? சொல்லு கடவுளே. குழந்தையே கலைஞ்சு படுத்த படுக்கை ஆயிட்டா. அடுத்து வந்த அம்மா மரணம். அதை நான் சொல்லாமல் மறைத்தேன். ஆனால் ஃபோனில் பேசும்போது கேட்டுட்டா. இவங்க சொத்துக்களை பிரிச்சுட்டு உன்னை தெருவில் நிறுத்தின செய்தியை வர சென்னைக்கு வர துடிச்சா. அந்த நேரம் ஃபிக்ஸ் வந்து மறுபடியும் பெரிய விவகாரம் ஆயிடுச்சு. ஏற்கனவே நடந்த கருக்கலைப்புல கர்ப்பப்பை பழுதாகி அதை சரி செய்யப்பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கர்ப்பப்பையும் எடுக்கிற அளவுக்கு பிரச்சனை பெருசாக போச்சு. எடுக்கலை. ஆனால் ஒரு புள்ளையை சுமக்கிற வலு அதுக்கு இல்லைன்னு ஆயாச்சு ஜானகி. கடவுளே, இது தண்டனை. மற்றவங்க கூட சேர்ந்து 3ல் 1 பங்கு சொத்தை நானும் அனுபவிக்கிறேன். நீ தெருவில் நின்னதுக்கு நானும் தான் காரணம். ஏன் சொத்துக்களவும் பேருக்கு எழுதி வைக்க தான் வந்தேன். அதுவா இப்போ முக்கியம்? நான் படாத பாடுபட்டு செட்டு ஆயாச்சானோ. நீ கவலைப்படாத. குழந்தைக்கு தாயாகணும்னு துடிச்சா. எத்தனை ஆசைகளை நெஞ்சில் சுமந்தா. ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் ஆயாச்சு ஜானகி. கர்ப்பப்பை இருக்கு இல்லையா? இருக்குது. ஆனால் கர்ப்பத்தை சுமக்க வலுவில்லை. தங்காது. உருவானாலும் தாக்கு பிடிக்காது. மறுபடியும் கலையும். அவள் உயிருக்கு ஆபத்து வரும். அவள் வாழணும் இல்லையா? தத்து எடுக்கலான்னு கெஞ்சினே, கேட்க மாட்டேங்க. என் குழந்தை தான் எனக்கு வேணும். இரவல் சுகம் எதுக்குன்னு அடப்பிடிக்கிறா. நான் என்ன செய்வேன்? உடல்நிலை சரியாகி இப்போ தான் யதார்த்த வாழ்க்கை வந்திருக்கிறா. சரி, 1 வருஷ காலம் எனக்கு மும்பையில் டியூட்டி. அப்புறமா திரும்பவும் வெளிநாட்டுக்கு போகணும். உன்னை பார்த்து சொத்துக்களை ஒப்படைக்கணும்னு பிடிவாதமாக வந்திருக்கிறா. நீ ஏற்றுக்கொடி ஜானகி. அப்போ தான் எனக்கு நிம்மதி வரும். அது இப்போ முக்கியம் இல்லை. நீங்கள் 2 பேரும்
பேரும் எங்கே தங்கியிருக்கீங்க? ஹோட்டலில் சரி சாப்பிட்டு வாங்க. எப்போ மும்பைக்கு போகணும்? நாளை மறுநாள். அந்த இரவு முழுக்க ஜானகி யோசித்தாள். இது தொடர்பாக ஒரு சிலரிடம் கலந்து பேசினாள். மறுநாள் அணு வந்ததும் எனக்கு தெரிஞ்ச ஒரு மகப்பேறு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. என் கூட வா. எதுக்கு? யாருக்கு? வா சொல்கிறேன். மூவரும் வந்தார்கள். சகல விவரங்களை சொன்னால் அனு. முதல் உங்களை ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன். அந்த டாக்டர் ஸ்கேன் செய்து ரிப்போர்ட் எடுத்தால் தனியாக ஜானகி பேசினாள். நான் இந்த ரிப்போர்ட் கூட என் லெட்டரையும் தரேன். நர்மதான்னு மும்பையில் ஐவி ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. அவங்கள போய் பாருங்கள். நர்மதா தான் அந்த சவுகார் ஜானகி. சகலமும் பார்த்தாள். கருமுட்டை சரியாக இருக்குது. அதை சரியாக உள்ள வளர்த்து மாதவிலக்கான 19வது நாள் அதை வெளியே எடுத்து அவரோட விந்து அணுக்களோடு சேர்த்து வளர விட்டா எல்லாம் நாம் நினைத்தபடி சரியாக நடந்தா ஒரு குறிப்பிட்ட நாளில் கர்ப்பப்பையில் அதை வைக்கணும். டாக்டர் என் கர்ப்பப்பை வலுவில்லை என்று அணு சொல்ல எனக்கு வலுவாக இருக்குது, ஸ்கேன் பண்ணுங்க. இவங்க கருவை நான் சுமந்து பெற்று கொடுக்குறேன். ரங்காவும் அணுவும் ஆடி போனார்கள். ஜானகி என்ன சொல்கிற? முதல்ல மருத்துவ பரிசோதனைகளை முடிச்சிட்டு நாம் அப்புறமா பேசலாம். பரிசோதனை முடிந்தது. உங்கள் கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்குது. வாடகை தாயா நீங்கள்? அப்படியே வச்சுக்கலாம். டாக்டர் நீங்கள் நாள் குறித்து கொடுங்க, நாங்கள் வரோம். ஹோட்டலுக்கு வந்ததும் அணு தவித்து போனால், என்னடி சொல்கிற நீ? உனக்கு புருஷனும் இல்லை. இந்த நேரத்தில் நீ கர்ப்பம் சுமந்தா ஊர் என்ன பேசும்? ஏற்கனவே பேசாமலாம் இருந்தாங்க. ஒரு வருஷ காலம் மெஸ்ஸை மூடிட்டு குழந்தையோட ஊரை விட்டு வந்துடுறேன். பிரசவம் முடிஞ்சு உன் குழந்தைய உன்கிட்ட ஒப்படைச்ச பிறகு நான் என் மகனோட சென்னை திரும்பிடுவேன். சுமந்தா அது உன் குழந்தை இல்லை அனு. என் கர்ப்பப்பைய வாடகைக்கு விடுறேன். வீடு உள்பட வாடகைக்கு தரக்கூடிய எதுவுமே நமக்கு சொந்தமாகாது. அவரோட விந்து உன் கருமுட்டை. குழந்தை உங்களோடது. சுமக்கிற பை மட்டும் என்னது? குழந்தை உங்கள் குழந்தை. உனக்காக உன் பாசத்துக்காக பெருசாக ஏதாவது செய்ய நினச்சவனா அந்த ஆசை இப்போ நிறைவேறுது. அம்மாவோட ஆத்மா நிஜமாவே சாந்தியிடும். அணு கதறிவிட்டாள். எப்பேற்பட்ட தியாகனே! எல்லாம் இழந்து போராடி மேலே வரும் ஒரு விதவை இப்போ கருவை சுமக்க தயாராக ஆகிறது எங்கே நடக்கும்? நமக்குள்ளே நடக்கும். என் அணுவுக்காக நான் செய்வேன். இனி உணர்ச்சி வசப்படக்கூடாது. நடக்க வேண்டியது நடந்து உன் குழந்தைய உன்கிட்ட ஒப்படை வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். ரங்கா அழுது விட்டான். மெஸ்ஸை மூடிவிட்டு குழந்தையுடன் அவளும் மும்பை வந்து விட்டாள். எல்லாம் நடந்தது. சுமக்க தொடங்கிவிட்டாள். அனு ஜானகியை உள்ள கையில் வைத்து தாங்கினாள். அழகான அஞ்சலி 10ஆம் மாதம் பிறந்து விட்டாள். அதை அப்படியே அணுவிடம் ஒப்படைத்தாள் ஜானகி. உன்னை எல்லாரும் ஏமாத்தினோம் சொத்துக்கு. ஆனால் எனக்கு மிகப்பெரிய சொத்தை நீ தந்திருக்க. தாய்ங்கிற பெருமையை தந்துட்ட. அனு உங்கள் 2 பேர் குழந்தை நான் சுமந்ததும் இந்த ஒரு வருஷம் யாகமும் நம்ம 3 பேர் தவிர யாருக்கும் தெரிய வேண்டாம். சத்தியம் பண்ணுங்க. இனிமேல் நாம் சந்திக்கவும் வேண்டாம். ஃபோனில் பேசிக்கலாம். ஆதியும் அஞ்சலியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கவே கூடாது. புரியுதா? சத்தியம் வாங்கி கொண்டு குழந்தையை முத்தமிட்டு புறப்பட்டாள். இது நடந்து 18 வருடங்கள் ஆகிவிட்டது. அந்த ஆதியும் அஞ்சலியும் இன்று காதலர்கள். எப்படி? இதற்கு ஜானகிதான் பதில் சொல்ல வேண்டும். ஜானகி வீட்டுக்கு வந்துவிட்டாள். ரங்கா அழைத்து வந்தான். அணுவும் ஜானகியும் பாசமழை பொழிந்த பிறகு பிரச்சனைக்கு வந்தார்கள். இது என்ன விபரீதம் ஜானகி? கடவுள் இப்படியா முடிச்சு போடணும்? 2 பேரும் காதலிக்கிறாங்க. இது நடக்காதுன்னு நான் உறுதியாக சொல்லிட்டேன் அஞ்சலி கிட்ட. ஜானகி மௌனமாக இருந்தாள். ஏண்டி பேசலை? உனக்கு அதிர்ச்சியாக இருக்கா? இல்லை, ஃபோனில் நீ பேசின முதல் நான் யோசித்தேன். விமானத்தில் வரும்போதும் யோசித்தேன். ஏன் அவங்க கல்யாணம் நடக்கக்கூடாதானு? ஒரே கர்ப்பத்தில் கூடியிருந்த 2 பேரும் அண்ணன் தங்க இல்லையா? எப்படி கல்யாணம் செஞ்சுக்க முடியும்? அந்த கரு உங்கள் 2 பேரோடது. என் கர்ப்பப்பை வாடகை. வாடகை வீட்டை யாரும் சொந்த கொண்ட முடியாது. இப்போ என் வீடு உள்பட எல்லாமே வாடகை தான். எதுவும் சொந்தம் இல்லை. மாம்பழத்தில் எனக்கு என்ன பேர் தெரியுமா? வாடகை மாமி. நீங்கள் எனக்கு உறவில்லை. உங்கள் குழந்தை என் மகனுக்கு எப்படி தங்கையாவா? ஹோட்டலில் ஒரு நாள் சாப்பிட்டால் அது நமக்கு சொந்தம் ஆயிருமா? உழுத காரணமாக நில சொந்தம்னு சொல்ல முடியுமா? 30 வருஷம் ஒரு வீட்டில் குடியிருந்தா அந்த வீடு என்னோடது என்று கேட்க முடியுமா? தருவாங்களா? 30 வருஷத்துக்கே இந்த நியாயம்னா 10 மாதத்துக்கு எப்படி நியாயம் மாறும்? சுமந்து பெற்று உங்ககிட்ட கொடுத்ததோட அஞ்சலிக்கு எனக்குள்ள உறவும் முடிஞ்சாச்சு. ஜானகி, யாருக்கு இல்லாத பெருமை எனக்கு இந்த உலகத்தில் உண்டு அனு. மகனை மட்டும் அல்ல, என் மருமகளையும் என் கர்ப்பத்தில் சுமந்த பெருமை யாருக்கு கிடைக்கும்? இதை பாரு, இப்போவும் சொல்கிறேன். அஞ்சலியை நான் சுமந்த கதை அவளுக்கோ ஆதிக்கோ தெரியவே கூடாது. அன்னைக்கு பண்ணின சத்தியம் தொடருது. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என் மருமக சீக்கிரம் என் வீட்டுக்கு வரணும். நாம் சம்மந்தியாக போகிறோம். சரியா? கண் கலங்க அணுவை கட்டி தழுவிக்கொண்டு வாய்விட்டு சிரித்தாள்.
வாடகை மாமி